you choose a project, sir? ஒரு இடத்துல சுத்து வட்டாரத்துல அதோட சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கு? 40-50 வயசுல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட். நவீன்ஸ் இஸ் a zero deviation company. வீடு வாங்கும்போது இந்த ஃப்ளட் கெலாமிட்டிஸ் வரும்போது அந்த வீடு எவ்வளவு தாங்குது? நீங்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த டெவலப்பர் என்ன பண்றாங்க? மோர் தென் 3 decades ஆக நவீன்ஸோட பயணம் இருக்கு. நவீன்ஸ் இஸ் a product company. சார் இந்த வீடு வாங்கும்போது இந்த ரீசேல் வேல்யூ அப்படிங்கறத கண்டிப்பா கன்சிடர் பண்ணணுமா? இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா whether that site is marketable. This is it, we are going for it ங்கறதை எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? How do you select it? நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செக் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டு தான் நாங்க ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இப்போ அதுக்கேத்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க சூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க. வீடு நல்லா இருக்கா, வீடு பக்கத்துல சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னே சொல்ல. பிரைமரி திங் இஸ் டைட்டில் கிளியரா இருக்கா. ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே கோவிட் டைம்ல கூட நாங்க எந்த ப்ராஜெக்ட்லயுமே டெலிவரி டிலே ஆனது கிடையாது. Why is it so important to look at the soils? 30 years 40 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த வீடு லிவபிளா இருக்குமா? இந்த செக்மெண்ட் ஆஃப் நவீன்ஸ் பிரிக் பை பிரிக்ல லேண்ட் லீகாலிட்டிஸ் அண்ட் லைசனிங் பத்தி டீடைல்டாக பேச போறோம். ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்றதுல ஆரம்பிச்சு அதை ஷேப் அப் பண்ற வரைக்கும் இவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஹெட் ஆஃப் லேண்ட் லீகல் லைசன் we have முகுந்த் சார். வணக்கம். வணக்கம். Such a pleasure hosting you. But to start with, I think in the legal அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கு. ஸோ நீங்க என்னென்ன விஷயங்கள் லீகல் அப்படின்னு சொல்லும்போது அதை பாக்குறீங்க நவீன்ஸ்ல? லேமேன் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, சைல்ட் பர்த்தும் போது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி டைம்ல கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுவாங்க. சைல்ட் பர்த் ஆன அப்புறமா பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ இன் ரியல் எஸ்டேட் லேண்ட் லீகல் லைசன் டீம் இஸ் லைக் த கைனகாலஜிஸ்ட். சைல்டுன்னு நான் சொல்றது பேசிக்கலி நியூ ப்ராஜெக்ட். ஸோ அந்த நியூ ப்ராஜெக்டை உருவாக்கி ஒரு இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துல ப்ராஜெக்ட் போடலான்னு டிசைட் பண்ணி அந்த ப்ராஜெக்டோட பேப்பர்ஸ்ன்னு சொல்லும்போது டைட்டில், அதோட டைட்டில் எல்லாம் கிளியரா இருக்கா, அதெல்லாம் அட்வொகேட்ஸ் வச்சு பார்த்து ஒன்ஸ் த டைட்டில் இஸ் கிளியர் அண்ட் மார்க்கெட்டபிள், தென் வி கோ அஹெட் வித் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஐதர் பர்ச்சேசிங் த ப்ராப்பர்ட்டி, இல்லைனா ஒரு லேண்ட் ஓனர் இருந்தாங்கன்னா அவங்க கூட ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் மாதிரி போடுவோம். இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் நீங்கள் அந்த டைட்டில் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கரண்ட் சேல் டீடு, அது யார் பேரில் இருக்குது, அது கரெக்டாக இருக்கா என்ன. இந்த சேல் டீடுக்கு முன்னாடி பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா, இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த லீகல் டைட்டில் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா, அந்த லேண்டு ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ கரண்ட் ஓனர்கிட்ட வந்த அந்த லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா. ஸோ இது ஒரு பக்கம். இது தவிர நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணுன்னா, பட்டா, ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், பட்டா, சிட்டா, அடங்கல், ஏ ரெஜிஸ்டர், அதுக்கப்புறமா யூடிஆர்னு சொல்லுவாங்க. 1987க்கு முன்னாடி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் 1987 ரெக்கார்ட்ஸ் யூடிஆர்னுவாங்க. அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட்ஸ்லாம் எஸ்எல்ஆர்னுவாங்க. ஸோ இதெல்லாமும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக ரிசர்ச் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது. அடுத்தது, இப்போ ஒரு லேண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா முனிசிபல் டாக்ஸஸ்லாம் கரெக்டாக கட்டியிருக்காங்களா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியிருக்காங்களா, இவங்க பேரில் தான் இருக்கா, வாட்டர் டேக்ஸ் கட்டியிருக்காங்களா, லேண்ட் ஓனர் பேரில் தான் இருக்கா, இபி பில்லு கட்டியிருக்காங்களா, அவங்க பேரில் தான் இருக்கா, அப் டு டேட்டாக இருக்கா ரிசிப்ட்ஸு, இதெல்லாமும் பார்ப்போம். நீங்க பேசும்போது சொன்னீங்க கிளியர் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் ஐ சே நான் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா, if somebody says and the property has a clear title, what does it mean and why is it so important? It is the first and foremost thing that you have to look. நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா இருக்கிறதுலயே முக்கியமானது டைட்டில் தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன் டுடேஸ் வேர்ல்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு நல்லா இருக்கா, வீடு பக்கத்துல சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னே சொல்ல. பட் பிரைமரி திங் இஸ் டைட்டில் கிளியரா இருக்கா. ஆஸ் அ பையர் நீங்கள் நிறைய இடத்துல அதை வெரிஃபை பண்ண பார்க்கலாம். ஒன்று நீங்களே ஒரு அட்வொகேட் வச்சு அந்த வீடோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஒரு பேங்க் லோன் போறீங்கன்னா அந்த பேங்கர் would have already seen the property and cleared the title. ஏன்னா நாங்களே இப்போ ஒரு 100 ப்ராஜெக்ட் பார்க்குறோன்னா ஒரு 50 ப்ராஜெக்ட் சைட் லொக்கேஷன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 50ல் ஒரு 40 sites would not have a clear title. ஸோ அதெல்லாம் ரிஜெக்ட் போயிடும். இடம் எவ்வளோ நல்லா இருந்தால் கூட we will never take up such a project. சார், இப்போ நீங்க பேசும்போது ஜாயிண்ட் வெஞ்சர் பத்தியும் சொல்லியிருந்தீங்க. இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டேர்ம் ஜாயிண்ட் வெஞ்சர். பட் வாட் இட் இஸ் அப்படின்னு கேட்டா டீடைல்டாக யாருக்குமே தெரியாது. Could you just brief about it as well? When you start a project, could be different types of projects. ஒன்று வந்து நம்ம அவுட்ரைட்டாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒரு லேண்டை பார்க்குறேன், இந்த லேண்டு பிடிச்சிருக்கு, இந்த லேண்டுக்கு அந்த லேண்ட் ஓனர் கிட்ட பேசுகிறோம், அவங்களும் விற்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு கமர்ஷியல் டேர்ம்ஸை ஃபைனலைஸ் பண்ணி கிரவுண்டுக்கு இவ்வளோ ப்ரைஸு, இல்லை ஏக்கருக்கு இவ்வளோ ப்ரைஸு, இல்லை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ப்ரைஸ்ன்னு டிசைட் பண்ணி அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். பர்ச்சேஸ் பண்ணோன்னா ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுன்னா சேல் டீட் வில் பி இன் த கம்பெனிஸ் நேம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அவுட்ரைட் பர்ச்சேஸ். த செகண்ட் ஃபார்ம் இஸ் ஜாயிண்ட் வெஞ்சர். இன் ஜாயிண்ட் வெஞ்சர்
உங்களோட டைட்டில் நீங்கள் சேல் டீடாக வாங்கிட மாட்டீங்க லேண்ட் ஓனர்கிட்டேருந்து. லேண்ட் ஓனர் வில் கண்டினியூ டு ட்ராவல் வித் யூ. ஒரு 2 இயர் 3 இயர் ப்ராஜெக்ட் டியூரேஷன் இருக்குன்னா த லேண்ட் ஓனர்ஷிப் அவங்க கிட்ட தான் இருக்கும். நீங்க அவங்க கிட்ட போடுறது ஒன்லி அன் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு கமர்ஷியல் டேர்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து லேண்ட் ஓனருக்கு. ஒரு 100 வீடு கட்டுறோம், 100 வீடுல வந்து ஒரு எக்ஸ் பர்சன்டேஜ் வீடு வந்து லேண்ட் ஓனர் ஷேர், ஒரு 100 மைனஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் வில் பி டெவலப்பர் ஷேர். இந்த மாதிரி கமர்ஷியல் டேர்ம்ஸ் பேசிப்போம். லேண்ட் ஓனர் வில் பிரிங் லேண்ட் டு த டேபிள். நாங்க என்ன டேபிளுக்கு கொண்டு வரோம்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பர்டிஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்டிஸ். ஸோ திஸ் இஸ் வாட் வி பிரிங் டு த டேபிள், whereas the landowner brings the land to the table. How do you choose a project, sir? இப்போ ஒரு இடத்துல சைட் போடுறீங்க, முதல் கேள்வி நீங்க இங்க ப்ராஜெக்ட் போட்டா நீங்க வீடு வாங்குவீங்களா அப்படின்னாலே அதுல ஒரு நிறைய ஃபேக்டர்ஸ் அதுல வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல சுத்து வட்டாரத்துல அதோட சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு வீடு வாங்குறவங்க டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பக்கத்துல வந்து நல்ல குவாலிட்டி ஸ்கூல்ஸ் இருக்கா, காலேஜஸ் இருக்கா, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா, வீட்டில் சீனியர் சிட்டிசன் இருப்பாங்க, அண்ட் அஃப்கோர்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது மால்ஸ், தியேட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கா. இதை தவிர நீங்கள் அப்கமிங் டெவலப்மெண்ட், சரி இன்னைக்கு தேதிக்கு இருக்கு, எனக்கு வந்து ஒரு 40 இயர்ஸ் ஆனாலும் இந்த வீடு கண்டெம்பரரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ வீட்டுக்குள்ள இப்போதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து கரெக்டான பில்டர் சூஸ் பண்ணுறீங்களா. ஏன்னா ஓஎம்ஆர் எடுத்துக்கோங்க, ஒரு 20-30 டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் இருக்கும். எந்த டெவலப்பர், அவங்களோட ரெப்புடேஷன் என்ன, அவங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க சென்னையில எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில பேர் வெளியூர்ல நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, சென்னைக்கு புதுசாக வந்திருப்பாங்க. அவங்களோட லெகசி என்ன, அவங்களோட கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ் போய் பார்க்கலாம். சார் இப்போ கிளியர் டைட்டில்னு சொல்றோம்ல, அதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்குங்கிறது சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல வியூ கிடைக்கும். இப்போ ஒரு இடத்துல லேண்ட் பாக்குறீங்க, அந்த லேண்டோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லேண்டோட ஐடென்டிட்டி கார்டு. ஸோ பேசிக்கலி அந்த லேண்ட் வந்து யாரெல்லாம் ஓன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதோட அத்தாட்சி. ஸோ இப்போ கரண்டாக நீங்கள் ஒரு லேண்ட் ஓனர்கிட்ட நம்ம போய் பேசுகிறோம், அவங்க தான் கரண்ட் ஓனர். இவங்களுக்கு முன்னாடி இந்த லேண்ட் ஹூ வாஸ் ஓனிங், இதுக்கு முன்னாடி யார் ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு 30 இயர்ஸ் 50 இயர்ஸ் 70 இயர்ஸுக்கு வாட் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் லேண்ட். ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் சேல் டீட் பார்க்கறது ஒரு ஆங்கிள், இன்னொரு ஆங்கிள் இதே மாதிரி ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்னா பட்டா. ஸோ ஒரு லேண்ட் நீங்கள் ஓன் பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது சேல் டீட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது பட்டா. இது ரெண்டுமே உங்களுக்கு மேட்ச் ஆகணும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு எல்லாத்துலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம்னா தென் த டைட்டில் இஸ் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு தி அட்வொகேட்ஸ் கேன் கன்ஃபார்ம். அட்வொகேட் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா வித்தவுட் எனி ஹிச் வி கேன் கோ ஹெட் லான்ச்சிங் த ப்ராஜெக்ட். இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா இந்த லேண்டை ஒருத்தர் தான் ஓன் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இந்த இடத்துல நான் ப்ராஜெக்ட் போட்டேன்னா அப்போ 200 வீடு 500 வீடு கட்டும்போது இதே லேண்டுக்குள்ள 200 ஓனர் 500 ஓனர் வருவாங்க. அவ்வளோ பேருக்கு நீங்கள் வீடு விற்க போறீங்க. ஸோ இப்போ நவீன்ஸ் பற்றி பேசும்போது ஃப்ரம் த பிகினிங் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை ரெகுலேஷன்ஸ் பற்றி இன்னும் சொல்லலாமா? நவீன்ஸ் இஸ் a zero deviation company. In 36 years of existence ஒரு சிங்கிள் ஸ்கொயர் மில்லிமீட்டர் கூட நவீன்ஸ்ல டிவியேட் பண்ணது கிடையாது. லேண்ட் வாங்கும்போது சாயில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். Why is it so important to look at the soil, sir? நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க, அந்த லேண்டில் நீங்கள் ஒரு பில்டிங் கட்ட போறீங்க. அந்த பில்டிங் கட்டணும்னா அதுக்கு என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் போடணும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் இருக்கு. பைல் ஃபவுண்டேஷன் இருக்கு, ராஃப்ட் இருக்கு, நிறைய இருக்கு இந்த மாதிரி. ஸோ அப்படி போகும்போது அந்த சாயிலுக்கு எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போடணும், அங்கே எந்த மாதிரி பில்டிங் வரணும் அப்படின்றதுக்கு பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் சாயில் டெஸ்ட். ஸோ அந்த சாயில் டெஸ்ட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணீங்கன்னா தான், அதுவும் சும்மா ஒரு இடத்துல பண்ணக்கூடாது, ஒரு 3-4 இடத்துல பண்ணீங்கன்னா தான் there will be a detailed soil test report மாதிரி ஒன்று ஜென்ரேட் பண்ணும். அந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் இந்த ரெக்கமெண்டேஷன் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கொடுப்பாரு, நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த சாயிலுக்கு இந்த மாதிரி ஃபவுண்டேஷனில் பண்ணுங்க. சென்னை வந்து இட் இஸ் சீஸ்மிக் ஜோன் 3, எர்த்குவேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்னை ஃபால்ஸ் இன் சீஸ்மிக் ஜோன் 3, குவைட் ப்ரோன் டு எர்த்குவேக்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் த டெவலப்பர் இஸ் மோர். சிமிலர்லி நீங்கள் சாயில் டெஸ்ட் கேட்டதுனால வாட்டர் டெஸ்ட் ஆல்சோ ஷுட் பி டன். I was about to ask that. In case வந்து நீர்நிலையாக இருந்தது அப்படின்னா அதுக்கான மெஷர் என்னவாக இருக்கும்? நீர்நிலையில் நீங்கள் ஆக்சுவலாக ப்ராஜெக்டே பண்ணக்கூடாது. இஃப் இட்ஸ் அ வாட்டர் பாடி, நீங்கள் அந்த வாட்டர் பாடியில் ப்ராஜெக்ட் பண்ணுறது தப்பு, பண்ணக்கூடாது. பட் வாட்டர் டெஸ்ட்னு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, அதே லேண்டுக்குள்ளே ஒரு போர் போட்டு பார்க்குறீங்க. ஸோ அந்த லேண்ட்லேருந்து வர தண்ணி, அந்த தண்ணியை நீங்கள் டெஸ்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்றதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. சார் இந்த வீடு வாங்கும்போது இந்த ரீசேல் வேல்யூ அப்படிங்கறத கண்டிப்பா கன்சிடர் பண்ணணுமா? Why is it? 100% கன்சிடர் பண்ணி ஆகணும். ரீசேல் வேல்யூ இஸ் a factor of many things.
எந்த டெவலப்பர் கிட்ட அந்த வீடு வாங்கியிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக அடையார் சொல்கிறேன். அடையாரில் ஒரு வீடு இருக்குது, எக்ஸ் டெவலப்பர் பண்ணியிருக்காரு, இன்னொரு வீடு ஒய் டெவலப்பர் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் டெவலப்பர் பண்ணியிருக்கிற வீடு உங்களுக்கு வந்து 15,000 to 20,000 ரீசேல் வேல்யூ இருக்கும். ஒய் டெவலப்பர் பண்ணியிருக்கிற வீடு 10,000 to 15,000 இருக்கும். ரெண்டு பேருமே அடையாரில் தான் இருக்காங்க, ரெண்டு பேரும் அதே சைஸ் வீடு தான். ஸோ அங்கே தான் அந்த அந்த டெவலப்பர், அந்த பிராண்ட், நீங்கள் எந்த பிராண்டில் வீடு வாங்குறீங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் ஆகிடுது. த செகண்ட் ஃபேக்டர் இஸ் ஆப்வியஸ்லி த லொக்கேஷன். நீங்கள் வந்து ஒரு மெயின் ரோட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசேல் வேல்யூ கொஞ்சம் ஹையராக இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் த ரோட் விட்த். ரோடு விட்த் 60 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் abutting 60 feet ரோடு அப்படின்னா the resale value is higher. சார், இப்போ வீடு வாங்க போறோம் அப்படின்னா இந்த நெய்பர்ஹுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பையர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க போறோம், டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டெவலப்பரா சொல்லுங்க, how would you address this neighborhood? We always put ourselves in the shoes of buyer also. நாங்கள் மல்டிபிள் ஆங்கிள்ஸில் பார்ப்போம். ஒரு ஆங்கிள் வந்து பையர் ஆங்கிள்லையும் கண்டிப்பாக பார்ப்போம். எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் முதலே சொன்ன ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டபிள் ப்ராஜெக்டா இல்லையா, இது நான் போட்டால் ஈஸியாக நான் நினைக்கிற ப்ரைஸுக்கு விற்றுட்டு வெளில வரணும். ஸோ அதுக்கு இந்த சைட் உகந்ததா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்னெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட்டு எந்த லொக்காலிட்டியில் இருக்குது, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அந்த லொக்காலிட்டி, அந்தந்த லொக்காலிட்டிக்குன்னு ஒரு ப்ரைஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விற்க முடியும். ரெண்டாவது, அந்த லொக்காலிட்டிக்குள்ளே இதோட ஆக்சஸ் அண்ட் அப்ரோச் எப்படி இருக்குது. இது வந்து ஒரு ஸ்லைட்லி மெயின் ரோட்டில் இருக்கா, இல்லைனா ஒரு சின்ன சந்தில் இருக்கா, இது வந்து ஒரு ஒன் வேல இருக்கா, இல்லைனா வந்து ஒரு டெட் எண்டில் இருக்கா, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும். பாத்வே, கரெக்ட், ஆக்சஸ். ஸோ இதில் வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் சேயிங் த சேம் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு விட்த் என்ன. அந்த ரோடு விட்த் வந்து 30 ஃபீட்லேருந்து 120-150 ஃபீட் வரைக்கும் போகும். ஸோ அந்த ரோடு விட்த்தை பொறுத்து நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலாம், இல்லை எவ்வளோ சின்ன ப்ராஜெக்ட் பண்ணலான்றதை கவர்மெண்ட்டும் டிசைட் பண்ணுது, நாங்களும் மார்க்கெட்டபிலிட்டி ஆங்கிளில் நாங்களும் டிசைட் பண்ணுவோம். ஃபோர்ஸே சார், இப்போ நான் வந்து ஒரு வீடு வாங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், நெய்பர்ஹுட்ங்கும் போது ஆப்வியஸாக அந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இதெல்லாம் வந்து பொதுவாக எல்லாருமே கன்சிடர் பண்ற மாதிரி நான் கன்சிடர் பண்ணுவேன். பட் ஆனால் நெய்பர்ஹுட்ல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வி ஷுட் இன்க்ளூட்? நீங்கள் லாங் டேர்மில் இங்கே தங்க போகிறீங்க. ஸோ இந்த நெய்பர்ஹுட்டில் உங்களுக்கு இந்த தங்கறதுக்கான ஏதாவது தடங்கல்கள் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ இருக்கிற வீட்டில் ரொம்ப நாய்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ ஒரு இடத்துல வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடெல்லாம் நல்லா இருக்குது, லொக்காலிட்டி நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் அந்த ரோட்டில் ரொம்ப நாய்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வாங்கணுமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். இதெல்லாம் பர்சனல் ப்ரிஃபரன்சஸ். இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறோம். பட் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹேவ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ஸ். ஸோ இப்போ சில பேர் வந்து இப்போ ஒரு வீடு நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோட் ஃபேஸிங்காக கொடுங்க சார் அப்படின்வாங்க. ரோட் ஃபேஸிங்காக கொடுத்தா அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய லைட் வரும், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எதுவும் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது, ஏர் வரும். பட் அட் த சேம் டைம் ரோட் ஃபேஸிங்காக இருந்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் ரெண்டுமே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பில்டிங்க்கு பின்னாடி ரோடு இல்லாமல் அதர் சைடு ஃபேஸிங்காக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நாய்ஸு, ஏர் பொல்யூஷன் இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு அந்த பக்கம் திரும்பினா இன்னொரு பில்டிங் இருந்தால் இருக்கலாம். ஸோ இதுவும் நீங்கள் பார்க்கணும். இது தட்ஸ் வை ஐ செட், இது உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸை பொறுத்தது. ஓகே, ஸோ நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட் எல்ஸ்? இது தவிர நீங்கள் வந்து வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கா உங்களை வந்து புட் ஆஃப் பண்ணுற மாதிரி? ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஏதாவது கிரிமட்டோரியம் இருக்கா, இல்லை ஒரு ஃபேக்ட்ரி இருக்கா, ரைட், இல்லை அந்த பர்டிகுலர் நெய்பர்ஹுட்டில் வாட்டர் எப்படி இருக்குது, வெதர் யூ ஆர் கெட்டிங் மெட்ரோ வாட்டர் ஆர் வெதர் எவ்ரி ஒன் இஸ் யூசிங் போர்வெல் வாட்டர், அந்த வாட்டர் குவாலிட்டி எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாமும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. வாட்டர் பற்றி நீங்கள் பேசினாலும் இந்த கேள்வி கேட்குறேன் சார். ஐ திங்க் ஆஃப்டர் 2015 இந்த ஃப்ளட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இல்லை அவங்க யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது வந்து, இந்த வீடு வாங்கும்போது இந்த ஃப்ளட்டு இல்லை இந்த மாதிரி கெலாமிட்டிஸ் வரும்போது அந்த வீடு எவ்வளோ தாங்குது, அந்த இஷ்யூவை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க, ஹவு டு தே மேனேஜ் ஸ்டார்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான க்ரைட்டீரியாக பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை நவீன்ஸில் வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம்? இட்ஸ் a வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஏன்னா நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி ப்ரோன் டு வாட்டர் கெலாமிட்டிஸ். எந்த இடத்துல வீடு வாங்கினா இவங்க அந்த டியூ டிலிஜென்ஸ் எல்லாம் பண்ணி எனக்கு கரெக்டாக ஒரு வீடை கொடுப்பாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற ஆங்கிளில் தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ஏன்னா ஃப்ளட்டு வந்துருச்சுன்னா நீங்கள் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல ஃப்ளட்டு வராமல் இருக்கிறதுக்கு அந்த டெவலப்பர் என்ன பண்ணுறாங்க, இப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நாங்கள் எப்போதுமே ஒரு சைட்டை செலக்ட் பண்ணும்போது ஒரு சர்வே பண்ணுவோம். அந்த சைட்டை, அந்த லேண்டுக்குள்ளே ஒரு 10 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த லேண்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் மரம் இருக்குது, அந்த லேண்டோட பவுண்டரிஸ் என்ன, அந்த லேண்டோட கான்டூர் என்ன, அது ரோட்லேருந்து எவ்வளோ ஹையாக இருக்குது இல்லை லோவாக இருக்குது.
இல்லை பக்கத்து ப்ராப்பர்ட்டிலேருந்து ஹையாக இருக்கா லோவாக இருக்கா, மொத்தமாகவே அந்த நெய்பர்ஹுட் வந்து லோ லையிங் ஏரியாவா கொஞ்சம் ஹையர் பிளேன்ஸில் இருக்கா. ஸோ அந்த கான்டூர் ஸ்டடியும் நம்ம பண்ணி ஆகணும். மோர் தென் 3 decades ஆக நவீன்ஸோட பயணம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மக்கள் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல எங்களை ஒரு பையராக நாங்கள் கன்சிடர் பண்ணுறது தான் டியூ டிலிஜென்ஸ்னுவாங்க இங்கிலீஷில், ரிசர்ச். பேசிக்கலி அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, இந்த இடத்துல நான் வீடு வாங்கினேன்னா நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செக் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். நாங்கள் இது வரைக்கும் 36 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஒரு 3000க்கு மேலே எங்கள் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ட்ரஸ்ட் தே ரீபோஸ்ட் இன் பிராண்ட் நவீன்ஸ். நவீன்ஸ் இஸ் அ ப்ராடக்ட் கம்பெனி. ஸோ இந்த வீடு நீங்கள் தங்கறதுக்கு உகந்ததா, ஒரு 30-40 வருஷம் 50 வருஷம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இது உகந்ததாக இருக்கும், கண்டெம்பரரியாக இருக்கும், ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும், ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நாங்கள் ப்ராடக்டை ஃபினிஷ் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி, நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்கிற ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க. இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணி நாங்கள் பண்ணிடுறதுனால நீங்கள் வந்து ஜஸ்ட் எங்ககிட்ட வந்து ஒரு வீடு வாங்கினா போதும். நவீன்ஸ்ல ஜெனரலி ஸ்பெசிபிக் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ரெகுலேஷன்ஸ் ஆக ஃப்ரம் த பிகினிங் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எத்திக்கல் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ். ஸோ அதை நான் எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. செகண்ட் பாயிண்ட் வந்து கன்வேயன்ஸ் ஆஃப் 100% யூடிஎஸ், அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட் 100% கன்வே பண்ணிடணும். மூணாவது நோ டீவியேஷன் ஃப்ரம் த நார்ம்ஸ். நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், இட் இஸ் வெரி வெரி சுப்ரீம். ஏன்னா அந்த கம்பெனி 36 வருஷமாக ஒரு கஸ்டமர்ஸோட நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்குன்னா அந்த குவாலிட்டி ஒன்று தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அந்த குவாலிட்டியில் நாங்கள் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது, பண்ணவும் மாட்டோம். தேவைன்னா கொஞ்சம் அதிகம் செலவு பண்ணுவோமே தவிர குவாலிட்டி கொண்டு வரதுக்கு குவாலிட்டி என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஃபிஃப்த் பாயிண்ட் டைம்லி டெலிவரி. இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே கோவிட் டைமில் கூட நாங்கள் எந்த ப்ராஜெக்ட்லையுமே டெலிவரி டிலே ஆனது கிடையாது. அப்சல்யூட்லி வெல் செட் சார். இன்னைக்கு இந்த நவீன்ஸ் பிரிக் பை பிரிக்ல நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொன்னீங்க. உண்மையாவே வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், நவீன் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் அஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அண்ட் பார்த்துருக்கவங்களுக்கும் நிறைய லேர்னிங்ஸ் இருந்திருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் த டைம் ஃபார் அஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நவீன்ஸோட பிரிக் பை பிரிக்ல உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ டு நாட் மிஸ் இட். ஸ்டே டியூன். திஸ் இஸ் விஜய் கல்யாணி signing off. We have the managing director of Naveen's, Mr. Naveen அவர்கள். Earliest memories of Naveen's னு பார்த்தா that is what I recall. என்னென்ன விஷயங்கள் you wanted to improvise? அந்த ப்ராசஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 செக் பாயிண்ட்ஸ்க்கு மேல வந்திருக்கு. இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில்ல நம்மள சாம்பியன்ஸ் சர்டிஃபை பண்ணனால அந்த பவர் சேவிங் டைரக்டா எங்க ஹோம் பையருக்கு பெனிஃபிட். I want to know about the market condition. வீடு வாடகைக்கு எடுத்தீங்கன்னா வேற ஒருத்தரோட இஎம்ஐ கட்ட நீங்க உதவி பண்றீங்க.